வணக்கம் நண்பர்களே, நான் ஜெகதீஷ். இந்த பிக்சரில் இருக்க காம்பனண்ட்டு கேட்டியோவில் எப்படி டிசைன் பண்ணணுங்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த காம்பனண்ட்டை கேட்டியோவில் டிசைன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஒர்க் பெஞ்ச் பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்ச். இந்த பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்சில் நான் யூஸ் பண்ண போகிற டூல்ஸ் ரெண்டு டூல்ஸ் தான், பேட் அண்ட் ஹோல். ஸோ இந்த ரெண்டு டூலை வச்சு தான் இந்த மொத்த காம்பனண்ட்டை நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி டிசைன் பண்ணணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கேட்டியை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண பின்னால் எனக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இது வந்து அசம்பிளி ஒர்க் பெஞ்சோட ஸ்க்ரீன். ஆனால் நம்ம ஒர்க் பண்ண போகிறது பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்ச். ஸோ இந்த அசம்பிளி ஒர்க் பெஞ்சை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்னென்னா, நம்ம பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். இந்த பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்சில் என்ட்ரு ஆகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. அது என்னென்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ முதல் வழி இதுதான் மெனு பார். இந்த மெனு பாரில் ஸ்டார்ட் ஆப்ஷன், ஸ்டார்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பின்னால் மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைன், அப்புறம் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் என்டர் பார்ட் நேம்னு இருக்குது. ஸோ இந்த பார்ட்டுக்கு நான் கொடுக்குற நேம் வந்து 3, நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இது முதல் வழி. ரெண்டாவது வழி என்னென்னா, இதை க்ளோஸ் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து இந்த மெனு பாரில் ஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பின்னால் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இல்லைனா கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த செலெக்ஷன் ஆப்ஷனில் போயிட்டு பார்ட்டுன்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிங்கன்னா இங்கே பார்ட்டுங்கிற ஆப்ஷன் ஹைலைட் ஆகும். இப்போ ஓகே கொடுங்க. ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் மறுபடியும் ஹைலைட் ஆகும். ஸோ இதில் வந்து என்ட்ரு பார்ட் நேம்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் கொடுக்குற பார்ட் நேம் வந்து 3. ஓகே. ஸோ இப்போ பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த காம்பனண்ட்டோட பேஸ் பார்ட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேஸ் பார்ட்டோட சைட் ப்ரொஃபைலில் ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்சில் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்புறமா க்ரியேட் பண்ண பின்னால் அந்த சைட் ப்ரொஃபைலில் பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்சில் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோங்கிறத இப்போ பாருங்கள். ஸோ இந்த சைட் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் செலக்ட் பண்ணுற பிளேன் ZX பிளேன். ஸோ ZX பிளேன் செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். இப்போ அந்த சைட் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல் ப்ரொஃபைல் டூல். ஸோ இதுதான் ப்ரொஃபைல் டூல். ஸோ ப்ரொஃபைல் டூல் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ரொஃபைலை வரைய போகிறேன். ஓகே, இப்போ அந்த சைட் ப்ரொஃபைலில் வரைஞ்சாச்சு. அடுத்தது என்னென்னா, இந்த சைட் ப்ரொஃபைலை சிமெட்ரிக் சைட் ப்ரொஃபைலை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த சைடு செலக்ட் பண்ணுறேன். அப்புறமா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு செலக்ட் பண்ணுறேன். அப்புறமா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த V லைன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மூணுத்தையும் செலக்ட் பண்ண பின்னால் கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் இன் டயலாக் பாக்ஸுங்கிற டூல் ஹைலைட் ஆகும். ஸோ இப்போ அந்த டூலை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ பண்ண பின்னால் இங்கே லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து சிமெண்ட்ரிங்கிற சிமெண்ட்ரி ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து பாதி தான் சிமெண்ட்ரி ஆகிருக்கு, இன்னும் முழுசாக ஆகலை. ஸோ இது முழுசாக சிமெண்ட்ரி ப்ரொஃபைலை கன்வெர்ட் ஆகிறதுக்கு நான் இந்த சைட் செலக்ட் பண்ணுறேன். அப்புறமா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சைட் செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு V லைன் செலக்ட் பண்ணுறேன். பண்ண பின்னால் மறுபடியும் கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸ் செலக்ட் பண்ணுறேன். அதில் சிமெண்ட்ரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக சிமெண்ட்ரி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்னென்னா, இந்த சிமெண்ட்ரி ப்ரொஃபைலை கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல் கன்ஸ்ட்ரெயின் டூல். ஸோ கன்ஸ்ட்ரெயின் டூல் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த சிமெண்ட்ரி ப்ரொஃபைலை கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ப்ரொஃபைலில் சிமெண்ட்ரி ப்ரொஃபைலில் கன்ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த கன்ஸ்ட்ரெயின் பண்ண சிமெண்ட்ரி ப்ரொஃபைலுக்கு டைமென்ஷன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அது என்னென்ன டைமென்ஷன்ஸ் வேல்யூ இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் என்டர் பண்ண போகிற வேல்யூ வந்து டைமென்ஷன்ஸ் வேல்யூ வந்து இந்த ஹைட் இது வந்து 5. ஸோ 5.
5. ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த டைமென்ஷன், இது 12. இந்த சைடோட டைமென்ஷன் வந்து 12. ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த ஹைட், இந்த ஹைட்டோட வேல்யூ வந்து 15. அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 56. ஸோ 56. ஓகே, ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அந்த சைட் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்னென்னா, இதை பார்ட் டிசைனில் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச், இப்போ பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து பேட் டூல் யூஸ் பண்ணி இந்த ப்ரொஃபைலை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ பேட் டூல் செலக்ட் பண்ணுறேன். பண்ணணும் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போது இது எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோன்னா 75 mm. ஸோ மொத்தமாக எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து 75. ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் லென்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் போய் நான் 75 என்ட்ரு பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக 75ஓட பாதி வேல்யூ 37.5 மட்டும்தான் என்ட்ரு பண்ண போகிறேன். ஸோ 37.5 என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே மிரர் எக்ஸ்டெண்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். இந்த மிரர் எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன், இந்த மிரர் எக்ஸ்டெண்ட்னா என்னென்னா, ஒரு ப்ரொஃபைலில் ஃபார்வர்ட்லேயும் பேக்வேர்ட்லேயும் ஈக்குவலாக எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் க்ரியேட் பண்ண ப்ரொஃபைல் வந்து ஃபார்வர்ட்லேயும் 37.5 எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கும், பேக்வேர்ட்லேயும் 37.5 எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கும். ஸோ டோட்டலாக 75 mm அந்த சைட் ப்ரொஃபைல் எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. இப்போ ஓகே. ஸோ இப்போ பேஸ் பார்ட்டோட ஒரு பகுதியை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இன்னொரு பகுதி என்னென்னா, இந்த பேஸ் பார்ட்டில் ஒரு 2 ஹோல் ஆட் ஆகணும். ஸோ அந்த 2 ஹோலை க்ரியேட் பண்ணணும். அது எப்படி க்ரியேட் பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அது க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல் வந்து ஹோல். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ஹோல் ஆப்ஷன். ஸோ இந்த ஹோல் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண பின்னால் இந்த ஹோலை எந்த பிளேன் மேலே ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த பிளேன். இந்த பிளேன் மேலே தான் அது ஜென்ரேட் பண்ணணும், அதாவது இந்த பிளேன். ஸோ இந்த பிளேனை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணணும், ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகணும். இந்த டயலாக் பாக்ஸில் பொசிஷனிங் ஸ்கெட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பொசிஷனிங் ஸ்கெட்ச் ஆப்ஷன் என்னென்னா, இது வந்து அந்த ஹோல் பொசிஷனை லொக்கேட் பண்ணும். ஓகேங்களா? அது எப்படி லொக்கேட் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த பொசிஷனிங் ஸ்கெட்ச் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும், நான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். ஜூம் அவுட் பண்ணுறேன் கொஞ்சம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஒயிட் கலர் பாயிண்ட் இருக்குது. இதுதான் அந்த ஹோலோட சென்டர் பாயிண்ட். ஓகே. ஸோ இப்போது அடுத்தது என்னென்னா, இந்த ஹோலோட சென்டர் பாயிண்ட்டை வச்சு அந்த ஹோல் பொசிஷனை நான் லொக்கேட் பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் கன்ஸ்ட்ரெயின்ட் டூல் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஹோலோட பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணு. ஸோ இது வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். மறுபடியும் இந்த ஹோல் சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன். மறுபடியும் இந்த சைட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு வேல்யூ வருது. இது வந்து ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், இது ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ். ஸோ ஆக்சுவல் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அப்புறம் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் வந்து 28. இந்த எண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்க தூரம் வந்து 28. ஸோ 28ன்னு நான் என்ட்ரு பண்ணுறேன். அடுத்தது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னா 75/2 - 45/2, அதாவது 15. ஸோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 75/2 - 45/2. 75/2 - 45/2. ஓகே. ஸோ இப்போ அந்த ஹோலோட பொசிஷனை நான் லொக்கேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்னென்னா, அந்த ஹோலை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ எக்ஸிட் பண்ண பின்னால் இங்கே எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க, பிளைண்டெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஜஸ்ட் டயமீட்டர் டெப்த் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ டயமீட்டர் எவ்வளோன்னா 12. இங்கே பாருங்கள், 12ன்னு கொடுத்துருக்காங்க. டயா 12, 2 டயாவும் 12. ஸோ டெப்த் எவ்வளோன்னா, டெப்த்து வந்து
10ன்னு என்டர் பண்ணலாம், இல்லை 15 என்டர் பண்ணலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 15. ஸோ டெப்த் வந்து 10 இல்லைன்னா 15. ஸோ நான் 15 என்டர் பண்ணுறேன். 15 ப்ரிவ்யூ பாருங்கள், ஹோல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது ஓகே. ஸோ இப்போ ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு ஹோல் க்ரியேட் பண்ணோம். அந்த ஹோலையும் இதே முறையில் க்ரியேட் பண்ணலாம், பட் அது இன்னும் டைம் எடுக்கும். ஸோ இன்னும் சீக்கிரமாக முடிகிறதுக்கு நான் இன்னொரு ஹோலை சீக்கிரமாக க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல் வந்து மிரர் டூல். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் மிரர் டூல். ஸோ இந்த மிரர் டூலை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண பின்னால் இந்த ஹோலை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணணும்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அங்கே மிரர் எலிமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் பக்கத்தில் ரைட் கிளிக் அடிங்க. ரைட் கிளிக் அடிச்சேன்னா அங்கே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கிரியேட் பிளேன், XY பிளேன், YZ பிளேன், ZX பிளேன்னு. நான் ZX பிளேன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ இன்னொரு ஹோல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பேஸ் பார்ட்டு கம்ப்ளீட்டாக நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து இந்த காம்பனண்ட்டோட டாப் பார்ட்டை நான் க்ரியேட் பண்ண போகிறேன், அதாவது இந்த பார்ட். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த டாப் பார்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் செலக்ட் பண்ணுற பிளேன் XY பிளேன். ஸோ XY பிளேன் செலக்ட் பண்ணுறேன், ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். ஸோ இப்போ இந்த டாப் பார்ட்டோட ப்ரொஃபைலை வரைகிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல் சர்க்கிள் அண்ட் ரெக்டாங்கிள். ஓகேங்களா? இந்த 2 டூலை வச்சு தான் அந்த டாப் பார்ட்டை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ சர்க்கிள் செலக்ட் பண்ணுறேன், ஒரு சர்க்கிள் வரைகிறேன், மறுபடியும் இன்னொரு சர்க்கிள். ஓகே, 2 சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அடுத்தது ரெக்டாங்கிள். ஓகே, இப்போ 2 சர்க்கிள் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரெக்டாங்கிளை சிமெட்ரிக் ரெக்டாங்கிளாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த சைட் செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சைட் செலக்ட் பண்ணுறேன். அப்புறமா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹெச் லைன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்ட பின்னால் கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸ் டூல் செலக்ட் பண்ணுறேன். அங்கே போய்ட்டு சிமெட்ரிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் வந்து சிமெட்ரிக் ரெக்டாங்கிளாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட், இந்த 2 சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அப்புறமா ஹெச் லைனை செலக்ட் பண்ணுறேன். அப்புறமா கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸ் செலக்ட் பண்ணுறேன். அங்கே கோஇன்சிடென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. அப்படி ஆகலைன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே, இப்போ அடுத்தது என்னென்னா, இந்த 2 சர்க்கிள் அப்புறமா இந்த ஒரு ரெக்டாங்கிளை கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல் கன்ஸ்ட்ரெயின்ட் டூல். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது இந்த 2 சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அப்புறமா ரெக்டாங்கிளோட இந்த சைடை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு வேல்யூ வருது. அடுத்தது இந்த சர்க்கிளோட இந்த சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன். 2 சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன். அப்புறமா இந்த சைடு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணணும், ஒரு வேல்யூ வருது, கன்ஸ்ட்ரெயின்ட் வேல்யூ வருது. ஓகே, இப்போ இந்த சர்க்கிள்லையும் ரெக்டாங்கிளையும் கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா, இதுக்கு டைமென்ஷன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ டைமென்ஷன்ஸ் வேல்யூ என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ சின்ன சர்க்கிளோட டயா வந்து 22, பெரிய சர்க்கிளோட டயா வந்து 36. ஸோ சின்ன சர்க்கிளோட டயா வந்து 22, பெரிய சர்க்கிளோட டயா வந்து 36. ஓகே, இப்போது இந்த ரெக்டாங்கிளோட விட்த் வந்து 12. ஸோ 12. ஓகே, ஸோ அப்புறமா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 36. ஸோ 36. அடுத்தது இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 100. ஸோ 100. ஸோ இப்போ எல்லா டைமென்ஷன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா, ஒரு சில எடிட்டிங் வேலைலாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது என்னென்னா, அதை எடிட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல் வந்து குவிக் ட்ரிம் டூல். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் குவிக் ட்ரிம் டூல். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த சைடை டிலீட் பண்ணுறேன். எந்த சைடு வேணாவோ, எந்த சைடு தேவையில்லையோ அந்த சைடு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைடு வேணாம். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன், அது டிலீட் ஆகுது. இந்த சைடு வேணாம், இது 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 அப்புறமா இந்த சர்க்கிளில் இந்த பார்ட்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாப் பார்ட்டோட ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். ஓகேங்களா? இப்போது இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு பேட் டூல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேட் டூல் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டாப் ப்ரொஃபைல் டாப் பார்ட் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னா 63 mm ஹைட்டில் இருக்குது. ஓகேங்களா? 63. அப்புறமா எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து 25. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எங்கள் லென்த்து நான் 63 என்டர் பண்ணிட்டு ப்ரிவ்யூ கொடுக்குறேன். அது என்ன ஆகுதுன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆகிடுது. ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை வெறும் 25 mm தான், பட் அது டோட்டலாக 63 mmக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. ஸோ இது 25 mmக்கு எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது? அது எப்படி பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இங்கே பேட் டெஃபினிஷன் டயலாக் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா? இங்கே மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேட் டயலாக் பாக்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் 63 mm கொடுத்துருக்கேன்ல, இது வந்து ஃபஸ்ட் லிமிட் வேல்யூ. இப்போ நான் இது வந்து இந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒரு லென்த்துங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து செகண்ட் லிமிட் வேல்யூ. இப்போ நான் செகண்ட் லிமிட்டில் 10ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ப்ரிவ்யூ பாருங்கள், கீழே வந்து 10 mm போயிருக்கும். இங்கே பாருங்கள், கீழே 10 mm போயிருக்கு. இப்போ சப்போஸ் நான் -10ன்னு கொடுக்குறேன் பாருங்க. இப்போ நான் -10ன்னு என்டர் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், மேலே ஒரு 10 mm டிலீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு தேவை 25 mm. அப்போ எவ்வளோ நெகட்டிவ் வேல்யூ நான் கொடுக்கணுங்க? ஸோ இங்கே நான் கொடுக்க வேண்டிய வேல்யூ வந்து -38. ஸோ 63 - 38 வந்து 25. பாருங்கள், ரிவ்யூ கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ 25 mmக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் லிமிட்டில் 63யும் செகண்ட் லிமிட்டில் -38ன்னு என்டர் பண்ணதுனால என்னோடய எக்ஸ்ட்ரூட் வேல்யூ 25 எனக்கு கிடைச்சிச்சு. ஓகேங்களா? இப்போது ஓகே கொடுங்க. புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இப்போ டாப் பார்ட்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து நான் இந்த இன்க்ளைன் பார்ட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த இன்க்ளைன் பார்ட் இது எப்படி க்ரியேட் பண்ணணுங்கிறத இப்போ பாருங்கள். ஸோ இந்த இன்க்ளைன் பார்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் செலக்ட் பண்ணுற பிளேன் ZX பிளேன். ஸோ ZX பிளேன் செலக்ட் பண்ணுறேன், அப்புறமா ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இன்க்ளைன் பார்ட்டை வரைகிறதுக்கு நான் ப்ரொஃபைல் டூல் யூஸ் பண்ணி வரையலாம். பட் அது வந்து கொஞ்சம் டைம் இழுக்கும். ஸோ சிம்பிளாக முடிக்கணும்னா இங்கே ஒரு ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட்ஸுங்கிற டூல் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் இந்த ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைட் செலக்ட் பண்ணுறேன், அப்புறமா இந்த சைட் செலக்ட் பண்ணுறேன், அப்புறமா இந்த சைட் செலக்ட் பண்ணுறேன், அப்புறமா இந்த சைட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ண சைட்ஸ்லாம் ஒரு எல்லோ கலர் லைன் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்னென்னா லைன் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த லைன் செலக்ட் பண்ணுறேன், இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஓகே, அடுத்தது இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரையும். ஸோ இப்போ பாருங்கள், இது மொத்தமாக அந்த இன்க்ளைன் பார்ட்டோட ப்ரொஃபைல். ஓகேங்களா? இதை நான் ப்ரொஃபைல் டூல் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் வரைஞ்சி இப்படி வரைஞ்சி வந்து மொத்தமாக இது வரைஞ்சி முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் இழுக்கும். ஸோ இது சிம்பிளாக முடிக்கிறதுக்கு எந்தெந்த சைட் தேவையோ அந்த சைட்லலாம் ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு மிச்ச இடத்துலலாம் நான் லைன் ஆப்ஷன் வச்சு வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ அந்த இன்க்ளைன் பார்ட்டோட ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்னென்னா இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போது பேட் டூல் யூஸ் பண்ணி இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ பேட் டூல் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது எவ்வளோ எக்ஸ்ட்ரூட் பண்ணணுன்னா இங்கே பாருங்கள், இதோட எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 12. ஸோ இங்கே வந்து லென்த்தில் வந்து நான் 6ன்னு என்டர் பண்ணிவிட்டு மிரர் எக்ஸ்டென்ட் கொடுக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி மிரர் எக்ஸ்டென்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போது ப்ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், க்ரியேட் ஆகிடுச்சு அந்த இன்க்ளைன் பார்ட். ஓகேங்களா? இப்போ அந்த இன்க்ளைன் பார்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த காம்பனண்ட்டே க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பாருங்கள், அந்த காம்பனண்ட்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நண்பர்களே, ஸோ எனக்கு தெரிஞ்ச சிம்பிளஸ்ட் மெத்தடில் நான் இந்த காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.